அந்த நாட்டையே அகண்ட பாரதம்னு சொல்லி இன்றைக்கி சங்கிலாம் கற்பனையில் விளையாண்டுட்டு இருக்கிறானே, நாங்கள் அகண்ட பாரதத்தை வடிவமைக்க போகிறோம், அகண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறோன்னு. உண்மையாகவே அகண்ட பாரதத்தை ஆண்ட ஒரே மன்னர் அவுரங்கசீப் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இது எல்லாம் ஒரு சேர ஆட்சி செய்த ஒரே மன்னர் அவுரங்கசீப் தான், வேறு யாருமே கிடையாது. அவர் ஆட்சியின் கீழே தான் இவ்வளவு பரந்த விரிந்த நிலப்பரப்பு அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே ஆளுமையின் கீழே வந்தது. அப்போ ஏன் உங்களுக்கு அவுரங்கசீப் மேலே இவ்வளோ கோபம்? உண்மையான மன்னராக இருந்தார், அந்த புறத்தில் ஆட்டம் போடவில்லை, மக்களுடைய வரிப்பணத்தை வீண் விரயம் செய்யவில்லை, மக்களுக்கு உண்மையாக உழைத்தவர், பாடுபட்டவர், நிர்வாகத்தை கரெக்டாக சரியாக கட்டமைத்தவர், அகண்ட பாரதத்தை உருவாக்கியவர். இந்த பெருமையெல்லாம் அவுரங்கசீப்புக்கு மட்டும்தான் இருக்குது. அங்கே குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்கங்க. இந்தியா என்பது சிதறகொண்டு ஆயிரக்கணக்கான நாடுகளாக ஒரு காலத்தில் சிதறுண்டு கிடந்தது இந்தியா. நம்ம இன்றைக்கி பார்த்த இந்தியாவை இன்றைக்கி இந்த அகண்ட பாரதன்னு வாய்க்கிலேயே பேசுகிறானுங்களே சங்கிப்பயலுங்க. இந்த அகண்ட பாரதத்தை உருவாக்கியது முகலாயருடைய ஆட்சி காலத்துலாம். ஊருக்கு ஒரு ராஜான்னு அந்த காலத்தில் 1008 ராஜா இருந்தான். காஞ்சிபுரத்துக்கு ஒரு ராஜா, சென்னைக்கு ஒரு ராஜா, திருவள்ளூருக்கு ஒரு ராஜா, ராணிப்பேட்டைக்கு ஒரு ராஜா, வேலூருக்கு ஒரு ராஜா, வாணியம்பாடிக்கு ஒரு ராஜா, திருச்சிக்கு ஒரு ராஜா, மதுரைக்கு ஒரு ராஜா. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் இருந்தாங்க, சின்ன சின்ன நிலப்பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டு. அப்போ இந்தியாவுக்குள்ளே எத்தனை நில மன்னர்கள் இருந்திருப்பாங்க பாருங்கள். குறுநில மன்னர்கள் எத்தனை மன்னர்கள் இருந்திருப்பாங்க? ஆயிரக்கணக்கான நாடாக இந்தியா ஒரு காலத்தில் செதறி போய் கிடந்த நாட்டை என்னடா சின்ன சின்ன இடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ராஜா கவர்மெண்ட்டுன்னு பேசுகிறீங்கன்னு சொல்லி அப்படி சிதறி கிடந்த அந்த சில்லறைகளை சிதறி விட்ட மாதிரி கடந்த இந்த ராஜாக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஆளுமையின் கீழே கொண்டு வந்து ஒரு அகண்ட பாரதத்தை, பிரம்மாண்டமான பிரதேசத்தை உருவாக்கி இந்த நாட்டை இந்தியாவாக உருவாக்கி ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப். இருந்தாலும் குறுநில மன்னராக அவங்கவுங்க பகுதியில் நீங்கள் தான் ராஜாக்கள், நீங்கள் உங்கள் பகுதியை ஆட்சி செய்யுங்க. இப்போ எப்படி இந்தியா கீழே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற குஜராத் போன்ற பல்வேறு மாநிலங்கள்லாம் நம்ம கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு ஒருங்கிணைந்து எப்படி வரி கொடுத்து கொண்டு நம்முடைய மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லி எப்படி நாம் இன்றைக்கி அரசியல் நடத்துகிறோமோ, இதே செட்டிங்கை கொண்டு வந்தவரே முகலாயர் தான்டா. குறுநில மன்னர்களையும் ஒருங்கிணைத்து உங்கள் பகுதியில் நீங்கள் ஆட்சி செய்யுங்க, எங்களுக்கு கப்பம் கட்டுங்க, வரி கட்டுங்க, ஒட்டுமொத்த நிலப்பரப்பை நான் தலைமை தாங்கி வழி நடத்துகிறேன், அதுக்குண்டான ஆற்றல், அறிவு, திறமை எனக்கு இருக்குன்னு சொல்லி ஆளுமையின் கீழே கொண்டு வந்தவர் யார்? அவுரங்கசீப். முகலாயர் மன்னர்கள்